ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்றது பார்த்தீங்கன்னா பெப்பர் சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்றது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுடலாம். 1 ஸ்பூன் கிட்ட சோம்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய வெங்காயம் அல்லது சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அதை மிக்சியில் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பெரிய வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா 3 பெரிய வெங்காயம், இப்போ சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் கிட்ட அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது 2 பச்சை மிளகாய் கீரி போட்டது சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி வந்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதெல்லாமே சேர்த்துட்டு பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடலாம். அந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகணும். லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பழத்தை வந்து ஊற்றிக்க வேண்டியதுதான். இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஈவனாக 3 பெரிய தக்காளி பழத்தை தான் வந்து நம்ம அரைச்சி எடுத்துருக்குறோம். இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி, சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். இப்போது 1.5 ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அது சேர்த்துட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா அதை வதக்கி விடலாம். அது நல்லா கலந்து விடுங்க. இப்போ வந்து 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் கிட்ட வந்து குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்குறேன். நீங்கள் தனித்தனியாக தனியா மிளகுத்தூள் சேர்க்கணுன்னா 2 ஸ்பூன் தனியாத்தூள், 2 ஸ்பூன் வந்து மிளகா பொடி சேர்த்துக்கோங்க, ப்ளைன் மிளகாத்தூள். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அதை கலந்து விடலாம். இப்போ அந்த மசாலா எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சிக்கனில் கலந்து விட்டு இது வந்து இப்போ கொஞ்சம் ஸ்லோ குக்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சிக்கன் சேர்த்த உடனே நம்ம தீயை வந்து அதிகமாக வச்சாக்கா சீக்கிரமாக கருகிடும். அதனால் ஸ்லோ குக்லேயே வச்சுட்டு இந்த கறி எல்லாம் வந்து மசாலாவில் கலந்து விட்டுட்டு 1 ஸ்பூன் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கல் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விடுங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இது வேகிற அளவுக்கு தேவையான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சேர்த்துட்டு கலந்து விடுங்க. நல்லா பேஸ்ட் பதத்துக்கு வந்துடும். ரொம்பவே அந்த கறி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து விட்டால் போதும். நல்லா அதை கலந்து விடலாம். கலந்து விட்டுட்டு இப்போ நல்லா கொதி வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் வந்து நான் 2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்குறேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட பெப்பர் வந்து காரம் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்ட போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நான் பசங்கள்லாம் சாப்பிட்றாங்கன்றதுனால நான் பெப்பரோடைய அளவு வந்து கம்மி பண்ணியிருக்கிறேன் நான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜீரகத்தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விடலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த கிரேவி வந்து சிக்கன் வந்து ஆஃப் குக்கு ஆகிருக்கும்போது இந்த மசாலாலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து சிக்கன் மசாலா தான் வந்து சேர்த்துக்கிறோம். நல்லா சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டிங்கன்னா நல்லா எண்ணெய் திரிஞ்சு நல்லா கொதி வரும். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கைப்பிடி வந்து புதினா தான் சேர்க்க போகிறோம். இந்த கிரேவியுடைய ஹைலைட்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த புதினா தான். இந்த புதினாவும் பெப்பரும் நம்ம எந்த அளவுக்கு சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து கிரேவியுடைய டேஸ்ட் வந்து ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். நம்ம எப்போவுமே ரெகுலராக செய்கிறத விட இந்த மாதிரி ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி, தோசை, இட்லி, ஒயிட் ரைஸ்க்கெலாம் ரொம்பவே ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன் தான் சொல்லலாம். ரொம்பவே பார்த்திங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நம்ம ரெகுலராக செய்கிறத விட இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இது வேலையும் ரொம்ப சீக்கிரம் தான். ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே அரைச்சி தான் சேர்த்துருக்குறோம். முழுசாக சேர்த்தா தான் அது வதக்கி போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். எல்லாம் நம்ம அரைச்சி சேர்க்கும்போது சீக்கிரமாகவே வேலையெல்லாம் முடிஞ்சிடும். வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளீஸ் ஹைப் கொடுத்து விடுங்க. நம்ம இதில் பெப்பர் வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்குறோம். நீங்கள் அதிகமாக சேர்த்திங்கன்னா கலர் வந்து நல்லாவே கொடுத்துடும். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். இதோடைய ஹைலைட்டே நம்ம அந்த புதினா சேர்க்கறது தான். வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம். நன்றி.